மை லைஃப் ஓவர் ஆயிடுச்சா? டிவோர்ஸ் ஆனவங்கனாலும் சரி, இல்லை டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சரி, எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு, ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் அதிகமாக வரக்கூடிய ஒரு கொஸ்டின் இதுதான். ஃப்யூச்சரை பற்றி என்ன ஆகும்? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் குமரேசன் மணி டிவோர்ஸ் லைஃப் ரீசெட் கோச். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் லைஃப்பை ரீசெட் பண்ணுறதுக்கும், ரீபில்ட் பண்ணுறதுக்கும், ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் தேவையான மோஸ்ட் பவர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் பாயிண்ட்ஸும் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். மை லைஃப் ஓவர் ஆயிடுச்சா? ஓவர் ஆகலை, இன்னும் இருக்குது. அது எப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். லைஃப்ன்றது வாழ்கிறதுக்கு தான். முடிஞ்சது அப்படின்னா லைஃப் கிடையாது, உங்களோட மைண்டு செட் தான் அப்படி மாறி இருக்க வழியா உங்கள் லைஃப் முடியலை. லைஃப் முடியறதுக்கு அதுக்கும் வழிகள் இருக்குது. லைஃப்பை க்ரோத்தாக எடுத்துகிட்டு போய் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் ரீபில்ட் பண்ணி உங்கள் லைஃப்பை ஸ்மூத்தாக நடத்துக்கிறதுக்கும் வழிகள் இருக்குது. ஓவர் ஆயிடுச்சுன்னா ஓவர் ஆயிடுச்சு தான், வழிகள் இருக்குன்னா வழிகள் இருக்குது தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதை ரெண்டையுமே உருவாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா உங்கள் வாழ்க்கைங்க இது, நீங்கள் வாழ்கிறது. இது ஓவர் ஆயிடுச்சுன்னா நீங்களே அந்த இடத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டீங்க. ஸோ அது அப்படி தான் செயல்படும். இதிலிருந்து நீங்கள் மீண்டும் வரணும் அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் செட்டை மாற்றணும், அவேர்னஸ் உங்களுக்கு வரணும், ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா அதன் மூலியமா நீங்கள் ஈஸியாக ரெக்கவரி ஆகலாம். உங்களோட நெக்ஸ்ட் லைஃப் என்ன, உங்கள் லைஃப்பை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கும், புதிய வாழ்க்கையை அமைக்கிறதுக்கும், இல்லை நிம்மதியான வாழ்க்கையை தேடி அமைச்சிக்கிறதும் எல்லாமே உங்களோட பிரச்சனைகளும் உங்களோட சூழ்நிலைகளும் நீங்கள் வளர்ந்த விதங்கள் இதன் அடிப்படையில் தான் அமையுது. மை லைஃப் ஓவர் ஆயிடுச்சுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஓவர் ஆகலை. ஓவர் ஆகாமல் நீங்கள் தடுக்கிறது தான் உங்களோட வெற்றி. அதுதான் உங்களோட வாழ்க்கை, அதுதான் உங்களோட நெக்ஸ்ட் மூமெண்டம். டிவோர்ஸ் உங்களுக்கு ஒரு கணவனோ உங்கள் மனைவியோ யாரோ ஒருத்தர் செய்த ஒரு பிரச்சனைகளுக்காகவோ, இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் உருவாக்குன ஒரு பிரச்சனைகளுக்காகவோ அது விளையாட்டாக ஆரம்பித்து கடைசியில் டிவோர்ஸ் அளவுக்கு போயிடும். ஏன்னா டிவோர்ஸ்ன்றது ஒவ்வொரு மனசுக்கும் பிடிக்காத செயல்களுக்கும் சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் இதன் மூலயமா ஏற்படுற மனக்கசப்பு அது பெரிய ஒரு மனசுமையாக மாறி அது டிவோர்ஸ் அப்படின்ற அளவுக்கு வெடிச்சு போயிடுது. சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா லைஃப் ஓவர் ஆகலை, லைஃப் க்ரோத் ஆகும். ஏன்னா லைஃப் வாழ்வதற்காக மட்டுமே தான் இருக்க வழியா. ஓவர் ஆகிறதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் நீங்கள் பண்ணால் போதும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் செய்கிற அன்றாட செயல்களும், உங்கள் வாழ்க்கை முறைகளும், நீங்கள் சிந்திக்கிற சிந்தனையும், நீங்கள் செயல்படக்கூடிய செயலும் ராங்கான தப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 வீக்கோ இல்லை 1 மந்த்லேயோ உங்களோட லைஃப் ஓவர் ஆகிடும். பட் ஆனால் இதை தாண்டி என்னோடய லைஃப்பை பர்ஃபெக்டாக 100% சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும், நான் மீண்டும் வாழணும், நான் மன நிம்மதியோடு வாழணும், எங்கள் ஃபேமிலியும் பார்த்துக்கணும், நானும் ஒரு புதிய ஃபேமிலியை உருவாக்கணும், என் குழந்தைகள் இருந்தால் அவங்களையும் நான் பாதுகாத்து என் வாழ்க்கையை நல்லபடியாக வச்சுக்கிட்டு என்னையும் நான் பாதுகாத்துக்கணுன்ற அந்த மனநிலையில் இருந்தீங்கன்னா ஓவரான உங்களோட லைஃப்பை ஓவர் கம் பண்ணி நீங்கள் புதிய ட்ராக்கில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்கள் பயணம் எப்பயுமே இனிமையாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகளுக்காகவும், குடும்பத்தில் ஏற்பட்ட கணவன் மனைவி ஏற்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க முடியாமல் வரும் சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலையும் ஒரு சுச்சுவேஷன் தான் மை லைஃப் ஓவர் ஆயிடுச்சா அப்படின்றது திங்க் பண்ண வைக்கும். இது எல்லாமே நீங்கள் தகர்த்து தான் ஆகணும். இந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு செயலுமே, ஒவ்வொரு சூழ்நிலைகளுமே, ஒவ்வொரு ரிசல்ட்டுமே தன்னைத்தான் எதிர்த்து, தன் மனநிலைகளை எதிர்த்து வெளியில் நடக்கக்கூடிய, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய, வெளிப்பார்வையில் மக்களிடையே நடக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் தான் உங்கள் லைஃப்பை ஓவர் ஆகிறதுலேருந்து மீண்டும் நெக்ஸ்ட் ட்ராக்குக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு போகும்.
டிவோர்ஸ் லைஃப்பை மாற்றக்கூடியதும் மாறக்கூடியதும் தான். மாற்றுபவனே உண்மையான வாழ்க்கையை வாழ்பவன். அது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் உருவாக்குகிற ஒரு பர்சனாக மாறுங்க. அதுதான் இங்கே ரியாலிட்டி. மை லைஃப் ஓவரா அப்படின்றது ஒரு நிமிஷம் யோசிக்கிறத மை லைஃப் க்ரோத் அப்படின்னு ஒரு நிமிஷம் சிந்திங்க. அந்த சிந்தனை உங்களை வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமையும். உன்னை நீ மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு அழுது கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு சிரிக்காமல் துன்பங்களை அனுபவித்து கொண்டு வாழ்க்கையை வெறுத்து கொண்டு இருந்தால் எல்லாமே உங்களை திரும்பவும் உங்கள் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு தான் நீங்கள் போகணும். ஒரு ஆசையை அனுபவிக்க முடியாமல் வேதனைப்பட்டும் எத்தனை விதமான செயல்கள் உங்களை லைஃப்பை ஓவர் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகள் இருக்கோ அதையெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் ஒரு செயலை மட்டும் முன்னெடுங்களேன். பைபாஸில் 2 ட்ராக் இருக்கும், இல்லைன்னா 3-4 ட்ராக் கூட இருக்கும் ரொம்ப ஹைவேஸ்லலாம். அதில் ஒரு ட்ராக் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வெஹிக்கிள் போயிட்டுருக்கோம், ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் வந்துட்டுருக்கோம். பட் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ராக்கை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். நான் வாழ்க்கையை வாழணுமா இல்லை என் வாழ்க்கையை வீணாக்கணுமா? நீங்கள் எந்த ட்ராக்கில் பிடிக்கிறீங்களோ அந்த ட்ராக்கில் நீங்கள் இனிமையாக அந்த ட்ராக்கில் நீங்கள் 100 ஸ்பீடில் ஃபாஸ்ட்டாக போக முடியும். நீங்கள் பிடிக்கிற ட்ராக் தான் இங்கே முக்கியம். அந்த ட்ராக்கை தான் இங்கே உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்குது. ஸோ நீங்கள் லோ லெவலில் ட்ராக்கில் இருந்தால் ஹை லெவல் ட்ராக்குக்கு மாறுங்க. எது உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். எது வேண்டான்றது உங்களை விட்டு வெளியில் ஏற்றுங்க. இதுதான் சிம்பிள். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டான ஒரு நல்ல ட்ராக் வேணும்னா தமிழ் டிவோர்ஸ் லைஃப் எப்பயுமே உங்கள் கூட தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம்.